الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்களாகும். இந்த அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகத்தை வலுப்படுத்துவது மார்க்கத்தின் தேவையாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தை வழிகேடுகளில் இருந்தும், அச்சுறுத்தல்களில் இருந்தும், பிளவுகளில் இருந்தும் ஈமான் மூலமாக பாதுகாப்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த முஸ்லிம் சமூகத்தை ஈமானில் பிளவு ஏற்படுவதன் மூலமாக தூரமாகுவதை விட்டும், ஒற்றுமை இல்லாத அச்ச நிலை ஏற்படுவது இருந்தவர்களை பாதுகாப்பது அவசியமானதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த முஸ்லிம் சமூகத்தை பலமிக்கதாக, பாதுகாப்பானதாக இருப்பதற்காக வேண்டி பல அடிப்படையான விஷயங்களை விவரிக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா விவரிக்கக்கூடிய இந்த அடிப்படையான விஷயங்களை பின்பற்றும் போது இந்த முஸ்லிம் சமூகம் பலமிக்கதாக, மிக பிடிமானம் உள்ளதாக ஆகிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த உம்மத், இந்த முஸ்லிம் சமூகத்தை அவர்கள் தங்களுடைய ஆட்சியாளர்களுடன், தங்களுடைய தலைவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களில் கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுவதை பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தீயுல்லாஹ், அல்லாஹுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். வ அத்தீயுர் ரசூல், இந்த தூதருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் காரியம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஆட்சியாளர்கள், பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு கட்டளை இடுகிறான். ஏனென்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஸ்லிம் உம்மத் அவர்களுக்கான ஆட்சியாளர்கள் இடக்கூடிய கட்டளைகளை அவர்கள் பின்பற்றி நடக்கும் போது, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு இல்லாத காரியங்களில் ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய சமூக சீர்திருத்தத்திற்கு தேவையான அந்த காரியங்களில் அவர்களுக்கு கட்டுப்படுவது, அவர்களுக்கு உதவி செய்வது இந்த முஸ்லிம் சமூகம் பாதுகாப்பான நிலையை பெறுவதற்கு மிகவும் துணை புரியக்கூடிய செயலாகும். இந்த முஸ்லிம் சமூகம் ஃபித்னா, குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு இந்த நிலை மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா மற்ற இடத்திலே ஆட்சியாளர்களுக்கு மாறுபட்டு நடப்பதை அல்லாஹு தஆலா தடுக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், வலா தனாஸஉ, நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிணங்கிக் கொள்ளாதீர்கள், கருத்து வேறுபாடுகள் கொள்ளாதீர்கள். ஃபதஃஷலு, அப்படி நீங்கள் கருத்து வேறுபாடுகள் கொண்டு பிணங்கிக் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள். வதத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய ஆற்றல் சென்றுவிடும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஆட்சியாளரிடத்திலே விரும்பாத ஒரு காரியத்தை பார்ப்பாரையானால் அழகான முறையில் புறம் பேசாத நிலையில் அந்த ஆட்சியாளருக்கு நல்ல விதத்தில் அந்த தவறை எத்தி வைப்பது அவர் மீது கடமையாகும். அவரால் முடியுமானால் புறம் பேசாமல், பொது வழியில் அதை தெரிவிக்காமல், மார்க்கம் காட்டக்கூடிய முறையில் அந்த ஆட்சியாளரிடத்திலே காணப்படக்கூடிய அந்த தவறை என்ன செய்யலாம், சுட்டி காட்டலாம். அதே சமயத்தில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அந்த ஆட்சியாளர் மூலமாக மக்கள் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதை விட்டு என்ன செய்யக்கூடாது? நாம் விலகிவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அழகான முறையில் விவரிக்கிறார்கள். அலல் மர்இல் முஸ்லிமி, முஸ்லிமான மனிதன் மீது கடமையாகும் அஸ்ஸம்உ வத்தாஅத்து, ஆட்சியாளர் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு கேட்டு நடப்பதும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமான மக்கள் மீது கடமையாகும். ஃபீமா அஹப்ப வ கரிஹ, அவர் விரும்பக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, வெறுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றம் இல்லாத காரியம் அவருக்கு ஏவப்படுமையானால், ஒரு முஸ்லிமுக்கு ஏவப்படுமையானால், அந்த விஷயத்தில் கீழ்ப்படிவது கட்டுப்படுவது முஸ்லிமான மனிதர் மீது கடமையாகும். அதே சமயத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமான கட்டளை இடப்படுமையானால் அதில் கீழ்ப்படிதல், செவி தாழ்த்தி கேட்குதல் என்பது கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு தெளிவை விவரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவான நம் மீது உண்டான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், நம் மீது உண்டான நம் முஸ்லிம் சமூகத்தின் மீது உண்டான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பு என்பதை நபி அவர்கள் செய்கிறார்கள், விவரிக்கிறார்கள். ஈமானுக்கான பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அதாவது அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு இடப்பட்டுள்ள கட்டளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்களிடத்திலே நமக்கு பிடிக்காத காரியம் நமக்கு தென்படுமையானால் அதற்காக அந்த சட்ட திட்டங்களுக்கு, அந்த நாட்டினுடைய ஒழுங்குகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக நடப்பது கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் விவரிக்கிறார்கள். துஅத்துல் ஹக்கல்லதி அலைக்கும், உங்கள் மீது உண்டான ஹக்கை, கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வதஸ்அலூன அல்லாஹல்லதி லக்கும், உங்களுக்கான உரிமைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான வழிகாட்டுதலை கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகம் பாதுகாப்பாக நிம்மதியாக இருப்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் கூறக்கூடிய இரண்டாவது அடிப்படை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், தலைவர்கள், பெரியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கம் கட்டளையிடுகிறது பணிவாக நடக்க வேண்டும் என்று. கருணையோடு மக்களுக்கு மத்தியிலே நடக்க வேண்டும், மக்களை மன்னிக்க வேண்டும், மக்களிடத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற கட்டளையை மார்க்கம் கொடுக்கிறது. பாருங்கள், அல்லாஹு தஆலா கூறுகிறான், வக்ஃபித் ஜனாஹக லிமன் இத்தபஅக மினல் முஃமினீன், நபியே, உம்முடைய பணிவென்னும் இறக்கையை நீ தாழ்த்துவீராக, மூமின்களில் உம்மை பின்பற்றக்கூடியவருக்கு பணிவோடு நடப்பீராக என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். இந்த உம்மத்தினுடைய பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இடத்திலே பணிவாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். மற்ற இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான், நபியே, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹுடைய அருளின் காரணமாக மக்களிடத்திலே நீங்கள் மென்மையாக நடக்கிறீர். வலவ் குன்த ஃபவ்வன் கலீலல் கல்ப், நீங்கள் கடினம் உள்ளவராக, கடினமானவராக இருந்திருந்தால் மக்கள் உம்மை விட்டு விரண்டோடி இருப்பார்கள், உம்மை சூழ உட்காராமல் அவர்கள் சென்றிருப்பார்கள். எனவே மக்களை மன்னித்து விடுவீராக, மக்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவீராக, காரியங்களில் அவர்களிடத்திலே ஆலோசனை செய்வீராக என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும், சஹாபாக்களுக்கு நல்ல வழிகளை காட்டக்கூடியவர்களாகவும், சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்யக்கூடியவராகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தலைவர்களுக்கு நீதமாக நடக்குமாறும், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செலுத்துமாறும் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் ஒப்படைக்குமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். வைதா ஹகம்தும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு செய்தால், அன் தஹ்குமு பில் அத்ல், நீதமாக தீர்ப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள்,
அல்லாஹுடைய இந்த மார்க்கம் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதரும் தனக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், தன்னுடைய சமூகமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய சமூகமாக இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே, தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் கட்டளையிடுவதை பாருங்கள். அவர்களை பண்படுத்த வேண்டும், அவரை சீராக்க வேண்டும், நல்ல விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஓ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் ஆவார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பத்தினரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும், அவர்களை பண்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை போதிப்பது ஒவ்வொரு குடும்ப தலைவர் மீது கடமையாக இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் குடும்பத்தாரிடத்திலே எச்சரிக்கையாகவும் உறுதித்தன்மையுடன் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஃபித்னா, குழப்பம், சோதனை என்பது நமக்கு நெருக்கமான மனிதர்களிருந்துதான் என்ன ஆரம்பமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை என்பது நமக்கு நெருக்கமான பிள்ளைகள் மூலமாக அல்லது குடும்பத்தார்கள் மூலமாக ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா ஒரு உறுதித்தன்மையுடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா குடும்ப தலைவர்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம், உங்களை பராக்காக்கி விட வேண்டாம். வமன் யஃஅல் ஸாலிக, யார் அவ்வாறு செய்து விடுவாரோ ஃபஉலைக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், முஃமினான மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமினான மக்களே, நிச்சயமாக உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஃபஹ்தரூஹும், அவர்களிடத்தை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். வஇன் தஃபு, அவர்களை நீங்கள் மன்னித்து விட்டால், அவர்கள் செய்த குற்றங்களை நீங்கள் மன்னித்து நீங்கள் அவர்களை பொறுத்துக் கொள்வீர்களேயானால், வதஃபிரு, அவர்களை மன்னித்து விடுவீர்களேயானால், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக கருணையாளனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உறுதியுடன் செயல்பட கட்டளையிடுகிறான். முதலில் உறுதியுடனும் அதே சமயத்தில் குடும்பத்தாருடன் நடக்கும் போது எச்சரிக்கையாக நாம அவர்களிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும் என்று முதலில் கட்டளையிடுகிறான். பிறகுதான் அவர்கள் தவறு செய்து விட்டால் அதை மன்னித்து அவர்களை மன்னித்து விடுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஸ்லிம் சமூகம் பாதுகாப்புடன் வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு மார்க்கம் காட்டக்கூடிய 4வது வழிகாட்டுதல். இந்த மார்க்கம் ஏவக்கூடிய விஷயத்தை பாருங்கள். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுஜன மக்களிடத்திலே நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. எந்த மனிதராக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, தனித்தனி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும், அப்படி நடந்தால் இந்த உம்மத் நிம்மதியை பெறும் என்பதை மார்க்கம் வழிகாட்டுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான். தனித்தனி சமூக மக்களிடத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும்? முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான், நீதமாக நடக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். உபகார நன்மை செய்யுமாறு கட்டளையிடுகிறான். அநாதைகளுக்கு கொடுக்குமாறும், உறவினர்களுக்கு வஈதாஇல் குர்பா, உறவினர்களுக்கு கொடுக்குமாறும், கொடுத்து உதவி செய்யுமாறும், மானக்கேடான விஷயங்களை தடுக்குமாறும், அருவருப்பான காரியங்களை தடுக்குமாறும் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். வல் பக்ய, மக்களுக்கு மத்தியில் அழிச்சாட்டியம் செய்வதை விட்டும், ஒருவரை அநியாயமாக துன்புறுத்துவதை விட்டும், அவரை அநியாயமாக தண்டிப்பதை விட்டும் அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான். யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக அல்லாஹ் தஆலா இவற்றை எல்லாம் உபதேசிக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனைய மக்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளும் போது நீதமாக நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் நடக்க வேண்டும். உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மை ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஸ்லிம் சமூகம் பாதுகாப்பை பெறுவதற்கு மார்க்கம் அடித்தளம் இடக்கூடிய 5வது அடித்தளம் என்னவென்று சொன்னால்,
இந்த மார்க்கம் ஏவக்கூடிய மிக முக்கியமானது நற்பண்புகளை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கட்டளையிடுகிறது. ஏனென்று சொன்னால் நற்பண்புகள் நற்குணங்கள் இருக்கிறது இந்த சமூகத்தை வலுப்படுத்தும். அதே போல கெட்ட குணங்களை தடுக்கிறது. இந்த கெட்ட குணங்கள் தான் சமூகத்தை சீர்குலைக்கக்கூடியதாகவும் சமூகத்துக்கு மத்தியில் சண்டைகளையும் பிரச்சனைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக, கோபங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக கெட்ட குணங்கள் இருக்கிறது. எனவே இந்த சமூகம் நிம்மதியை பெறுவதற்கு கெட்ட குணங்களை தூக்கி எறிய வேண்டும், நல்ல குணங்களை நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் கூறுவதை பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்கர் கௌமும் மின் கௌம், ஒரு கூட்டம் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை கேலி பரிகாசம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான். பிறரை என்ன செய்யக்கூடாது? கேலி கிண்டல் பரிகாசம் செய்யக்கூடாது. இது யாரா இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி, அந்த மக்கள் செய்த நிலைகளை பார்த்து கேலி கிண்டல் நயாண்டி செய்வது, இதெல்லாம் மீம்ஸ் போடுவது, இதெல்லாம் கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். ஏனென்றால் அது எதிரிகளுக்கு எதை உண்டாக்கும்? மேலும் மேலும் விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்தும். அல்லாஹ் தடுக்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே கூறுகிறான், அதே தொடர் வசனத்திலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அதிகமான எண்ணங்களை யூகங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். சும்மா யூகங்கள் என்றது ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஏதாவது ஒரு யூகத்தை கற்பனைகளை நினைத்து அதை பரப்புறது, அது கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். ஏனென்று சொன்னால் இன்ன பஅதன், எண்ணங்களில் சில எண்ணம் இஸ்முன், பாவமாகும். அதே போல அல்லாஹ் கூறுகிறான், வலா தஜஸ்ஸசு, துருவி ஆராயாதீர்கள். ஒருவரை பற்றி ஒரு சமூகத்தை பற்றி துருவி அதில் இருக்கக்கூடிய நிலைகளை குறைகளை துருவி நீங்கள் ஆராயாதீர்கள். அதே போல உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தடை செய்கிறான். மற்றொரு இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுகிறார்கள், லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தபாகது, ஒருவருக்கொருவர் கோபப்பட்டு நடந்து கொள்ளாதீர்கள். வலா தகாத்தஉ, உங்களில் ஒருவர் மற்ற இடத்திலே சண்டை போட்டு நடக்க வேண்டாம். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக இருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய 6வது அடிப்படை, நமக்கு இந்த மார்க்கம், இந்த சமூகம், இந்த முஸ்லிம் சமூகம் சிறந்த முறையில் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதரும் மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை அவரால் முடிந்த அளவு கொடுக்க வேண்டும். மார்க்கம் நமக்கு பெரியவரை மதிக்குமாறு கட்டளையிடுகிறது, சிறியவர்கள் மீது இரக்கம் அன்பு காட்டுமாறு கட்டளையிடுகிறது. மார்க்கம் பக்கத்து வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்துமாறு வழிகாட்டுகிறது, வரக்கூடிய விருந்தாளியை கண்ணியப்படுத்துமாறு வழிகாட்டுகிறது. மார்க்கம் பெற்றோர்களிடத்திலே உபகாரம் செய்யுமாறு நன்மை செய்யுமாறு கட்டளையிடுகிறது, உறவினர்களிடத்திலே சேர்ந்து வாழுமாறு கட்டளையிடுகிறது, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்குமாறு கட்டளையிடுகிறது. நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய வேலையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தை ஊதியத்தை சரியான முறையில் கொடுக்குமாறு மார்க்கம் கட்டளையிடுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் காட்டக்கூடிய 7வது அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் சமூகத்தில் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய, தான தர்மத்தை கொடுத்து ஏழைகளை மேலோங்க செய்யக்கூடிய உன்னதமான ஒரு சிறந்த ஒரு ஒழுக்கத்தை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், இன்னம ஸதகாத், தர்மங்கள், ஜகாத்துகள் அது யாருக்கு போய் சேர வேண்டியது? ஏழைகளுக்கு உரியதாகும், வறியவர்களுக்கு உரியதாகும். ஜகாத் பணத்தை வசூல் செய்வதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உரியதாகும். காஃபிராக இருக்கிறாங்க, ஆனா முஸ்லிம்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறாங்க, அல்ல புதிதாக இஸ்லாத்தில் வந்தவங்களாக இருக்கிறாங்க என்றால் அவர்களுக்கு அந்த ஜகாத்தை கொடுக்கலாம் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல அடிமைகளை விடுவிப்பதற்காக, கடனாளிகளுக்காக அந்த ஜகாத்தை கொடுப்பது, வழிபோக்கருக்காக அந்த ஜகாத்தை கொடுப்பது என்று அல்லாஹு தஆலா இந்த ஜக்காத்தை கொடுத்து சமூகத்தில் நலிந்தவர்களை மேன்மைப்படுத்தவும் அதன் மூலமாக சமூகத்தில் ஒற்றுமையான ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபுக்குல் ஆனி,
கைதிகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், எதிரி படையிலிருந்து உங்கள்கிட்ட கைதியாக வந்தவங்களை நீங்க என்ன செய்யுங்க, விடுவியுங்கள். பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். நோயாளிகளை போய் நலன் விசாரியுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பை, இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய விஷயத்தை கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எட்டாவதாக மிக முக்கியமானது, நாம் சமூகத்தை பலப்படுத்துவதற்காக, ஒரு நிம்மதியான ஒரு சமூகமாக வாழ்வதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் பின்பற்றி நடக்கக்கூடிய சமயத்தில் அங்க ஒருவர் மற்றவருக்கு எதிராக நடக்கக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய மனிதர் இருக்கத்தான் செய்வார். அந்த சமயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உர்ஃப், நன்மை ஏவுங்கள். வஅரித் அனில் ஜாஹிலீன், அறிவினர்கள் செய்யக்கூடிய அறியாமையை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். அல்லாஹு தஆலா மற்ற இடத்திலே கூறுகிறான், வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா, ஒரு தீமைக்கான கூலி அதே போன்று தீமை செய்வதாகும். அதே சமயத்தில் யார் ஒருவர் தீமை செய்து விட்டார், அந்த தீமைக்கு நிகராக அந்த தீமை செய்யாமல் மன்னித்து அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவாரோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவ்வாறு சமாதானத்தை ஏற்படுத்தியதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறார். அல்லாஹ் தஆலா மற்றொரு வழிகாட்டுதலை பாருங்கள், நன்மையும் தீமையும் சமமாகாது. எனவே நீங்கள் தீமையை நன்மையை கொண்டு தடுங்கள். ஒருவர் நமக்கு தீமை செய்து விட்டால் யுத்ஃபா பில்லதி அஹ்சன், நன்மையை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். தீமை செய்த மனிதர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் யாருக்கும் இடையில் பகைமை இருந்ததோ அவர் உங்களுக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதலை பாருங்கள். 9வது அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த உம்மத்து பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்க வேண்டும், நல்ல வாழ்க்கையில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கூறக்கூடிய அற்புதமான அடிப்படையை பாருங்கள். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள், இறையச்சத்திலே உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியத்திலும் விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காரியத்திலும் ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யாதீங்க, உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தடுக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 9 அடிப்படைகள் இருக்கிறது, இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படைகளாகும். இந்த சமூகத்தினுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய அடிப்படைகளாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தான் சஹாபாக்களிடத்திலே நடந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் நபியவர்களுக்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி அவர்களுக்கு மத்தியிலே நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக இந்த சமூகம் பாதுகாப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் 3 மிக முக்கியமான காரியங்களில் அவர்கள் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். 1வது ஏகத்துவ கொள்கையில் ஒன்றுபடுதல், 2வது ஈமானை பலப்படுத்துவது, 3வது அக்கீதாவை சரி செய்வது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3இல் கவனம் செலுத்தாமல், இந்த 3 அடிப்படைகளில் முஸ்லிம் சமூகம் கவனம் செலுத்தாமல் இந்த சமூகம் பலத்தை பெற முடியாது. எந்த முஸ்லிம் சமூகம் மார்க்கத்தினுடைய அக்கீதாவை விட்டு தூரமாகி மார்க்கத்தினுடைய போதனைகளை விட்டு தூரமாகி இருக்கிறதோ அந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எந்த வேல்யூ, எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்தினுடைய பலம் என்பது, இந்த உம்மத்தினுடைய ஆற்றல் என்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதிலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதிலும் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள், மக்களிலே உள்ள சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதற்கான காரணம் தஅமுரூன பில் மஅரூஃபி, நன்மை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை நீங்கள் தடுக்கிறீர்கள், வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். எப்போது இந்த சமூகம் இந்த அடிப்படையை விட்டு தூரமாகுமோ, எப்போது இந்த சமூகம் மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இந்த சமூக மக்கள் ஆகிவிடுவார்களோ, எப்போது இந்த சமூக மக்கள் தங்களுடைய ஆலோசனைகளை வைத்து தீர்ப்பு செய்யக்கூடியவர்களாக, தங்களுடைய ஆலோசனைகளை வைத்து மக்களுக்கு மத்தியில நடைபெறக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்களோ, இந்த சமூகம் சிதைக்கப்பட்ட சமூகமாக, சின்ன பின்னமான சமூகமாக ஆகிவிடும். இந்த சமூகத்தை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் கோழையாக ஆகக்கூடிய சமூகமாக, நிலை குலையக்கூடிய சமூகமாக ஆகிவிடும்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று அதை சரியான முறையில் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், குன்னா அதில்லத உம்மத்தின், நாங்கள் சமூகத்தில் இழிவான சமூகமாக நாங்கள் இருந்தோம். ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களை கண்ணியப்படுத்தினான். வமஹ்மா இப்தகைனல் இஸ்ஸத ஃபீ கைரிஹ், இஸ்லாம் அல்லாத ஒன்றிலே நாங்கள் கண்ணியத்தை தேடும் போது அதல்லனல்லாஹ், அல்லாஹ் எங்களை இழிவாக்கினான் என்பதாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த கூற்று மிக தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. மார்க்கத்தை கற்று செயல்படுத்துவதன் மூலமாக நாம் மேன்மையை அடைய முடியும். மார்க்கத்தை விட்டு தூரமாகி இந்த உம்மத்திற்காக நாம வேற வழியில் நாம் போராடுவோமேயானால் ஒருபோதும் நாம் அல்லாஹுடைய உதவியை பெற முடியாது. அல்லாஹ்விடத்திலிருந்து இழிவை தான் பெற முடியும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா மார்க்கத்தை சரியாக கற்று இந்த மார்க்கம் காட்டக்கூடிய அடிப்படைகளை பின்பற்றி ஒரு பாதுகாப்பான சமூகமாக நம் சமூகத்தை ஆக்கி அல்புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.